ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக காயமடைந்த பாஜக எம்பிக்களின் சார்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் ராகுல் காந்தி கைதாக வாய்ப்பு உள்ளதா என்று அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பாஜக காங்கிரஸ் இரு கூட்டணிகளும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை யானை பலத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் கூட யானை பலத்தில் அமர்ந்திருக்கிறது. சுமார் 60 எம்பிக்கள் தான் குறைவு பாஜக கூட்டணியை காட்டிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு. இப்படி இருக்கையில் தான் இந்த தள்ளுமுள்ளானது ஏற்படுகிறது. இந்த தள்ளுமுல்லை அடுத்து பாஜக எம்பிக்கள் இருவர் காயமடைஞ்சிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு தலையிலிருந்து ரத்தம் வழிந்த வண்ணம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு எம்பியும் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கிறார் என்று காட்சிகள்லாம் வெளியானது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ பாஜக எம்பிக்கள் புகார் கொடுக்க காவல் நிலையத்தில் அமர்ந்து கொண்டு புகார் அளித்து வருகின்றனர். ஒருவேளை போலீசார் விசாரித்து நடவடிக்கை எடுக்க நேரிட்டால் ராகுல் காந்தி கைதாவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்ல நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா போலீசார் முதல்ல மக்களவை சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். மக்களவை சபாநாயகர் ஒப்புதல் கொடுத்தா பிறகு போலீசார் உள்ளே போய் அந்த வழக்கை விசாரிக்க முடியும். போலீசார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறதா, அடிப்பட்ட பாஜக எம்பி என்ன சொல்கிறாரு, என் மேலே ஒரு எம்பி விழுந்தாரு, அவர் தள்ளவரே ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் நாடாளுமன்றத்துக்குள்ளே போன பாஜக எம்பிக்கள் என்னை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறார். இப்படியாக போலீசார் முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறதா, யாராவது மொபைல் ஃபோனில் எடுத்திருக்காங்களான்னு கேட்பாங்க. இதுவரைக்கும் அந்த மொபைல் ஃபோன் ஃபுட்டேஜ் வெளியாகலை. சிசிடிவி கேமராக்கள் இருக்குது நாடாளுமன்றத்தில். அந்த குறிப்பிட்ட இடத்தில் தெளிவாக தெரியும் வகையில் அந்த படிக்கட்டில் சிசிடிவி கேமரா இருந்ததா என்று போலீசார் விசாரித்து அந்த வீடியோ காட்சிகளை முதல்ல எடுத்து எம்பிக்கள் கூறியவாறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஒன்று. ஒருவேளை சிசிடிவி வீடியோ ஆதாரங்கள் இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னா இந்த எம்பி புகார் சொல்ல, ராகுல் காந்தி புகார் சொல்ல, இது புகாரோடு நின்றுவிடுமே தவிர கைது வரை போக முடியாது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் போலீஸார் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அதாவது யாருக்காவது இரத்த காயம் ஏற்படுது அப்படின்னா யார் மேலே புகார் சொல்லப்பட்டிருக்கோ அவர் வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறாரா அல்லது தெரியாமல் செய்து விட்டாரா, நடந்த தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு விடுகிறதா, வேண்டுமென்றே அவர் செய்திருந்தால் அது குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, இரண்டு பாஜக கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் எந்த இடத்தில் இருந்தாங்க, யாருடைய இடத்திற்கு இவங்க போய் வேண்டுமென்றே அதை செய்தார்களா என்ற வண்ணத்தில் நாங்கள் அலசுவோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையும் போது இந்த சம்பவமானது அரங்கேறி விட்டது அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அது தள்ளுமுள்ளாக கருதப்படுமா அல்லது ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தும் எண்ணத்தில் அவரை வேண்டுமென்றே படிக்கட்டில் கீழே தள்ளிவிட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறும். எது எப்படி நடந்தாலும் வீடியோ ஆதாரம்தான் மிக முக்கியம். அது இருந்தால் மட்டுமே காவல்துறை கைது நடவடிக்கை வரை செல்ல முடியும். முதற்கட்டமாக மக்களவை சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கின பிறகு பாதிக்கப்பட்டவர் யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவங்க இருவர்கிட்டையும் எழுத்துப்பூர்வமாக போலீஸ் வாங்குவாங்க. ஆனால் வீடியோ ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததாக செய்தியாளர்கள் செய்தி பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி சலீம். ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.